தப்பை ஒருத்தர் தப்பு செய்கிறதுக்குள்ள இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரியாகும் பொழுது நேச்சுரலி குளோபலாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஸ்பீட் எவ்ரிதிங் ரைட் நவ், ஸ்பீட் இஸ் அ பிஸ்னஸ் ரைட் நவ். அப்போ நம்ம கிட்ட இருக்க யூத் எல்லாம் ஒன்று அமெரிக்கா போயிடுறான், இல்லை யூரோப் போயிடுறாங்க. முன்னாடிலாம் ஒரு மானிய கோரிக்கைலாம் ஒரு டிமாண்ட்லாம் ஜஸ்ட் பேசிட்டு போன வருஷம் என்ன இருக்குமோ அதே அப்படியே லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பி அதே படிச்சுட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு ஆல்வேஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர் அண்ட் உமன் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் அண்ட் உமன் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். The main reason people want to change because of administrative changes பண்ணணும் அப்படின்னு. ஸோ எப்படி சிங்கப்பூரில் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒரு விஷனோட எந்த விதமான கரப்ஷன் இல்லாமல் ஒரு குவாலிட்டியாக, அது டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணி புதுசாக தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த ஓல்டு பில்டிங்லேருந்து பண்ண முடியாது. இந்த நியூ அட்மினிஸ்ட்ரேஷனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நியூ பில்டிங் தான் கட்ட முடியும். ஏன்னா அந்த சிஸ்டம் இஸ் டோட்டலி ராங். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இதெல்லாம் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் பொலிட்டிக்கலாக டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தப்பை ஒருத்தர் தப்பு செய்கிறதுக்குள்ள இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரியாகும் பொழுது நேச்சுரலி குளோபலாக தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர மாட்டாங்க. வி நீட் அ 4 லேன் லெட் தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். வி நீட் அ 8 லேன் ரோட்ஸ், கிரீன் காரிடார்ஸ் இங்கே இல்லை. இங்கேருந்து கன்னியாகுமரியில் ஒரு 3 ஹவர்ஸில் போகிற மாதிரி ரோட்ஸை கொண்டு வரணும். இப்போ ஃபியூச்சரில் லாஸ்ட் 30 இயர்ஸ் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி உடைய இன்னோவேஷன் தான் இன்னைக்கு நம்பர் 1 பிஸ்னஸாக மாறுச்சு. லைக் ஆப்பிள், சாம்சங், ஓஎஸ், ஆண்ட்ராய்டு. நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், பர்டிகுலர்லி ஏர் டிரான்ஸ்போர்ட். இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் டெல்லிக்கு இப்போ போகிற 3 ஹவர்ஸுங்கிறது நாளைக்கு 40 மினிட்ஸாக மாறலாம். தட் இஸ் அ பிஸ்னஸ். தட் இஸ் அ இன்னோவேஷனாக கிரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு வேர்ல்டில் போயிட்டு இருக்கு. ஸ்பீட் எவ்ரிதிங் ரைட் நவ், ஸ்பீட் இஸ் அ பிஸ்னஸ் ரைட் நவ். அப்போ நம்ம கிட்ட இருக்க யூத் எல்லாம் ஒன்று அமெரிக்கா போயிடுறான், இல்லை யூரோப் போயிடுறாங்க. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாலேஜ் சென்டர்ஸு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கணும். ஆனரபிள் சிஎம் யூத்க்கான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் இருக்கும். ஒரு நியூ பட்ஜெட்டாக இருக்கும். ஒரு நியூ விஷனை நோக்கி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு நியூ விஷனை நோக்கி இட்ஸ் அ விஷன் டிமாண்டாக இருக்கும். முன்னாடிலாம் ஒரு மானிய கோரிக்கைலாம் ஒரு டிமாண்ட்லாம் ஜஸ்ட் பேசிட்டு போன வருஷம் என்ன இருக்குமோ அதே அப்படியே லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பி அதே படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணோம், என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணோம், என்ன டெலிவரி பண்ணோங்கிற ஒரு டேட்டாஸ் இருக்காது. ஆனரபிள் சிஎம் சொன்னது நம்ம என்ன அனௌன்ஸ் பண்ணுறோமோ எவ்ரி குவார்ட்டர் வி ஷுட் டெலிவர். என்ன சுச்சுவேஷன் இருக்குது, என்ன டெலிவரி பண்ண போகிறோம், அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே வி ஹாவ் டு டெலிவர். வாட் இஸ் த ப்ராசஸ்? ஸோ அதனால் So I welcome all business communities in all the different businesses. Tamil Nadu always very safe and security, law and order and women education, higher education and women participation of job opportunities. இன்னும் நார்த் பெல்ட் அண்ட் சவுத் பெல்ட்டில் உமன் பார்ட்டிசிபேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. கோயம்புத்தூர், சென்னை இந்த ரீஜனில் நம்ம பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நார்த் பெல்ட்டாக இருக்கக்கூடிய தருமபுரி, கடலூர், திருவண்ணாமலை, இந்த மாதிரி கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் டீப் திருநெல்வேலி, இந்த பக்கம்லாம் இன்னும் பெண்கள் இன்னும் ஹையர் எஜுகேஷன்லையும் இன்னும் ஒரு சர்வீஸோட இண்டஸ்ட்ரி பக்கம் இன்னும் வராமல் இன்னும் வீட்டில் ஸ்டக்காக இருக்காங்க. அதுக்கான ஒரு ஹையர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மை அனதர் டிபார்ட்மெண்ட். We are going to welcome, you can see, இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் உங்களுக்கு என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்னு வரப்போகுது.
பட் ஐ கேன் சே வித்தின் 5 இயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய தமிழ்நாடுங்கிறது ஒரு கேபிட்டலாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் உருவாக போகுது. ஆஃப்டர் 1994 ஜெயலலிதா மேடம் தான் வந்து இந்த வேர்ல்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நேரு ஸ்டேடியம் ஆகட்டும், வேளச்சேரி ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும் கிரியேட் பண்ணாங்க. அது சென்னையோடு நிற்குது. கோயம்புத்தூர் பக்கம் அர்பன் சிட்டியில் இன்னும் அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை, ஒரே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ ஆனரபிள் சிஎம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு. எங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது தமிழ்நாட்டில் ஃபியூச்சரில் ஒலிம்பிக்ஸை நடத்துகிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ், விஷன்ஸ், மேட்ச் கண்டக்ட் பண்ணுறக்கூடிய வியூஸ், இங்கே இருக்கக்கூடிய மெட்டல் சிஸ்டம் எல்லாத்தையும் கோஆர்டினேஷன் பண்ண போகிறோம். So, thank you for opportunity to participate in this event.